லைப்ரரியை உடனடியாக திறக்க வேணும். ஏனென்றால் எரித்தவர்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடாது. அதாவது எங்களோட கல்வியில் ஒரு சிறிதேனும் நாங்கள் தளர்வடையக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக பத்திரிகை பகுதியை நாங்கள் மாநகர சபையில் ஒரு அறைக்குள் துவங்கினோம். நாங்கள் சஞ்சிகைகள் வாங்கி போட்டு பிறகு லைப்ரரி திருப்பி புனருத்தாரணம் செய்வதற்கான ஆயத்தங்கள் எங்களால் தொடங்கப்பட்டு அந்த சாம்பல் மேட்டுக்குள்ளேயே இருந்து நாங்கள் அடுத்த கட்ட நூலகத்தை வளர்க்கிறதுக்காக புத்தகங்களை வாங்கி போட்டு கிளாசிஃபிகேஷன் கேட்டலாகிங் அதுகளை செய்து கொண்டு இருந்தன. நாங்கள் யோசித்தன்படி பல அவருடைய கருத்தின் அடிப்படையில் இந்த எனக்கு பின்னால் இருக்கின்ற தொகுதியினுடைய தெற்கு புறத்தை ஒரு நினைவு சின்னமாக வைத்துக்கொண்டு இந்த நரசிம்மன் திட்டத்தில் கட்டப்படாமல் இருந்த மேற்குப்புற கட்டிடத்தை கட்டி அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்தோம். சாம்பல் மேட்டிலிருந்து மீண்டும் எழுந்த நூலகம் சிறிது சிறிதாக புத்தகங்களை சேகரிக்கத் தொடங்கிய வேளையில் இலங்கையில் ஆயுதப் போராட்டம் தீவிரமடைந்தது. 1985 ஏப்ரல் 10 யாழ்ப்பாண போலீஸ் நிலையம் தமிழ் போராளிகளால் தாக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய கட்டடங்களில் ஒன்றான யாழ்ப்பாண மாநகர சபை கட்டடம் தாக்குதலுக்குள்ளானது. May, there was a boy who came into the library and with a rocket launcher attacked the Jaffna fort. So when he attacked from the army camp, from the ramparts, there were the army people repulsed and they were attacking the students who were studying inside the library. So I informed Mr. C.V. Kesivanyanam saying that this has taken place. So he contacted the army commander and then they asked us to move immediately from the premises. So there were students as well as staff. Nearly about 80 people were there. So I thought of moving out with these staff. So along with the staff, the public were moved out. So when we came out of the building premises, it would have been like 4:30. So in the night, the same day night at about 9:30, I stay very close to the library. I heard the bomb blast. யாழ்ப்பாண சமூகத்தின் பெரும் குறியீடான நூலகம் மீண்டும் குண்டுகளால் சிதறடிக்கப்பட்டது. கிறிஸ்துநாதரைப் போல மீண்டெழுந்த நூலகம் இலங்கையின் இனப்போரில் களப்பலியானது. யாழ்ப்பாண நூலகம் இப்போது போர்க்களமானது. யாழ்ப்பாண கோட்டைக்குள் இருந்த இராணுவத்தினரை எதிர்த்து சண்டையிட்ட தமிழ் போராளி குழுக்கள் கோட்டையை சுற்றி அரணமைத்தன. யாழ்ப்பாண நூலகம் இப்போது தமிழ் போராளிகளின் பாதுகாப்பு அரணாகியது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக யாழ்ப்பாண நூலகம் போர்க்களமாக மாறியது. தமிழ் போராளிகளுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் இடையில் பெரும் சண்டை நடந்தது. போர்க்களத்தில் சிக்கிய நூலக கட்டடம் குண்டுமலையில் சிதைந்து போனது.
ஸ்ரீலங்காவில் போரும் சமாதான பேச்சுக்களும் மாறி மாறி நடந்தேறின. தமிழ் மக்களைப் போல் நூலக கட்டடமும் போரின் வடுக்களை தாங்கிக் கொண்டிருந்தது. When the library was burned, the Sinhalese had a mentality to undermine the interest of the Tamil people because they did not expect a retaliation by the Tamils in 1981, and also in 1983 the military strength of the Tamils were very marginal. There were few groups with small arms and all. However, they were not strong enough to challenge the Sri Lankan government. But after 1985, the Tamil militancy has become so important and so strong, it could easily challenge the dominance of the Sri Lankan government, particularly in the north and the east. When the war became so brutal and the people were victimized due to the war, the mentality in Colombo or the south changed drastically. That's why the Sinhala people in 1994 voted Mrs. Chandrika Kumaratunga into power because she promoted peace and reconciliation. ஆனால் நாட்டு மக்களின் விருப்பங்களை முற்றிலுமாக மூழ்கடித்து மறுபடியும் இலங்கை தீவின் வடபகுதியில் போர் பெருமளவிலே மூண்டது. போருக்கு அஞ்சி தஞ்சமடைவதற்கான ஒரு இடம் தேடி குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என யாழ்ப்பாணத்து மக்கள் சுமார் 5 லட்சம் பேர் தமது புராதனமான பூர்வீக நிலத்தை விட்டு ஒரே நாளில் துயரத்தோடு வெளியேறினர். யாழ்ப்பாண நகரம் தனது குடிமக்களை இழந்து போர் விழுங்கிய சூன்ய வெளியாய் மாறிப்போனது. மனிதர்களற்ற சூனிய தேசத்தில் தனித்திருந்த யாழ்ப்பாண நூலக கட்டிடத்திற்கு வெள்ளையடித்து தனது கரைகளை மறைக்க நினைத்தது இலங்கை அரசு. When the People's Alliance government came into power in 1994, on the basis that we were going to formulate a solution for the ethnic question which will hopefully bring about a durable peace to Sri Lanka, we felt one of the first acts we must do was to perhaps to correct this historic injustice to the Tamil people. At that time, President Kumaratunga was very keen that we, as a first step towards reconciliation between the two communities, that we start renovating the Jaffna Library. We formed a high-level committee in which the late Foreign Minister Mr. Lakshman Kadragama was also the co-chairman along with me. So we came up with this book and a brick project where school children and people in the villages were encouraged to donate a book or a brick for the library. And actually we had a tremendous response.
1995ஆம் ஆண்டில் திருப்ப இராணுவம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதுடன் இது சந்திரிகா அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான திட்டமாக முற்திட்டமாக காணப்படுவது என்பது இந்த நூலகத்தை மேலே கொண்டு வருதல் என்பது. அவர்கள் நூலகத்தை மேலுக்கு கொண்டு வருதல் ஊடாக தமிழர்களுடைய எல்லா அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதாக சந்திரிகாவோ அல்லது அந்த அரசாங்கமோ காட்ட முயன்றது என்பது ஒரு வகையில் லைப்ரரிக்கும் அரசியலுக்கும் இடையிலிருந்து தொடர்பை காட்டுறது ஒரு பக்கம், அல்லது இந்த பிரச்சனையை எவ்வாறு விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லது எவ்வளவு மேலோட்டமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இதுக்கால புலப்படுறதாக நான் பார்க்கிறேன். அரசாங்கத்துக்கு புத்தகங்களும் செங்கற்களும் வந்து குவிந்தன. உலகின் பல பாகங்களில் இருந்தும் கிடைத்த ஒத்துழைப்பில் நூலக கட்டடத்தினை புனரமைக்கத் தொடங்கியது ஸ்ரீலங்கா அரசு. எரிக்கப்பட்ட நூலகத்தை நினைவு சின்னமாக வைத்துவிட்டு அரசுக்கு கிடைத்த நிதியின் மூலமும் செங்கற்கள் மூலமும் புதியதொரு நூலக கட்டடம் ஒன்றை நிறுவி புதிய புத்தகங்களை கொண்டு ஒரு பெரிய நூலகத்தை அமைக்க வேண்டுமென்ற தமிழர்களின் கோரிக்கையை நிராகரித்து எரிந்த கட்டடத்தையே மீண்டும் புனரமைப்பு செய்தது இலங்கை அரசு. அரசாங்கமே இதை செய்ய வேண்டும் என்று இந்த நூலை திருப்பி கட்டியிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு நினைவாலயமாக ஒரு பகுதியாவது வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த பகுதியையும் சேர்த்து அவர்கள் கட்டி முடித்திருக்கிறார்கள். நாங்கள் சொன்னோம் அதை அந்த 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 எரிஞ்சப்பட்ட பகுதிகளை ஒரு ஒரு அதுக்கான ஒரு சின்ன ஒரு காட்சி கூடம் ஒன்றை வைத்து அதை முற்றாக நாங்கள் மறக்க தேவையில்லை. அதனுடைய புகைப்படங்கள் போன்றவற்றையெல்லாம் ஒரு காட்சி கூடமாக வைத்து அந்த கிழக்கு பகுதியின் தெற்கு கீழ்த்தரையை அதுக்காக ஒதுக்கும்படி நாங்கள் பல முறை கேட்டிருக்கோம். My personal view is we are not going to achieve much by maintaining symbols of our ancient wounds. I mean, that is one of our wounds from the past. And by maintaining that wound, I think we will only make reconciliation even more difficult. ஆனால் இன்றைக்கு அது இல்லாதொழிக்கப்பட்டதன் ஊடாக இந்த போராட்டத்துக்கான ஒரு சாட்சியமாக இதுக்குரிய அடிப்படைகள் எங்கிருந்து உருவாகின என்பதற்கான ஒரு காட்சி சாட்சியை நாங்கள் இழந்திருக்கிறோம். கால் நூற்றாண்டு கால அழிவின் சாட்சியான ஒரு கட்டடம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையானது. விழா செய்து நூலகத்தை திறப்பதற்கு அரசும் மாநகர சபையும் முனைந்தமைக்கு எதிர்ப்பு கிளம்பியது. திறப்பு விழா நடத்தப்படாமலேயே நூலகம் இயங்க ஆரம்பித்தது. ஆண்டு இந்த கட்டடங்கள்ட கையளிக்கப்பட்டது. இடைக்கால நூலகம் மூடப்பட்டு அங்கிருந்த நூல்கள் ஆவணங்கள் யாவும் இந்த பிரதான நூலக கட்டடத்துக்கு மாற்றப்பட்டு அவை ஒழுங்கு செய்யப்பட்டன. நூலகம் மீண்டும் வழங்கப்படுகின்றது என்ற நோக்கத்துக்கு புறம்பாக தமிழர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நோக்கமும் காணப்பட்டிருந்தது. ஆனால் இந்த செயல் திட்டம் முடிவடைந்து என்று நூலகம் கட்டிடம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த நோக்கங்கள் எதுவும் நிறைவு செய்யப்பட்டிருந்தன என்று நாங்கள் கூற முடியாது. வெளிப்படையாகவே இரண்டு தரப்பினருக்கும் இடையிலான குரோதம் உயர்ந்த ஒரு மட்டத்தில் காணப்படுகின்றது. Restoration and the renovation of the library was basically a symbolic gesture, I would say, because that was a way of Chandrika Kumaratunga's government as well as the people of Sri Lanka saying we are very sorry for what happened. எவ்வாறு எரித்தல் என்பது மிகவும் அரசியல் தனமானதோ, எரித்தல் என்பது எவ்வளவுக்கு திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டதோ, அது எவ்வாறு இந்த சமூகத்தினுடைய மனசை அடிப்படையாக கொண்டு மனசை பாதிக்கும்படி செய்யப்பட்டதோ அதே அளவு முக்கியமாக இதனுடைய புனருத்தானம் என்பதும் நிகழ்ந்திருக்கிறது.
பிறகு மை அடிக்கலாம், பெயிண்ட் அடிக்கலாம், குழந்தை ஏற்றலாம், பிறகு வைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆரம்ப கால எரிஞ்ச காலத்தை எங்களால் என்றைக்கும் மறக்க முடியாதானே. பல அரிய நூல்கள், வரலாற்று ஆவணங்கள் அடங்கிய யாழ் நூலகம் அழிக்கப்பட்டது ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பேரிழப்பாகும் என்கின்றனர் தமிழ் ஆர்வலர்கள். அழிக்கப்பட்டு வரும் தங்களது அடையாளங்கள் இனியாவது காப்பாற்றப்படுமா என்ற கேள்விகளோடு காத்திருக்கின்றனர் ஈழத்தமிழர்கள். நேற்று என் கனவில் புத்தர் பெருமான் சுடப்பட்டிருந்தார். சிவில் உடை அணிந்த அரச காவலர் அவரை கொன்றனர். யாழ் நூலகத்தின் படிக்கட்டருகே அவரது சடலம் குருதியில் கிடந்தது. இரவின் இருளில் அமைச்சர்கள் வந்தனர். எங்கள் பட்டியலில் இவர் பெயர் இல்லை, பின் ஏன் கொன்றீர் என்று சிறந்தனர். இல்லை ஐயா, தவறுகள் எதுவும் நிகழவே இல்லை. இவரை சுடாமல் ஒரு ஈயினை கூட சுட முடியாது போயிட்டு எம்மால் ஆகையினால்தான் என்றனர் அவர்கள். சரி சரி, உடனே மறையுங்கள் பிணத்தை என்று கூறி அமைச்சர்கள் மறைந்தனர்.